சார் வணக்கம் சார். வணக்கம். சார், தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வந்து ஏப்ரல் 23ஆம் தேதி அறிவிக்கப்பட்டிருக்காங்க. தமிழ்நாட்டின் தற்போதைய அரசியல் நிலையை எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, இது வந்து தேர்தல் என்பது யூசுவலா அதாவது போன முறை பாத்தீங்கன்னா மே 4ஆம் தேதி அறிவித்தாங்க. அதுக்கு முன்னத்த முறை பாத்தீங்கன்னா பிப்ரவரி இறுதியில் அறிவித்தாங்க. இவ்வளோ இந்த நேரம் வந்து காலதாமதம் பண்ணதுக்கு காரணமே வந்து நரேந்திர மோடி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து என்னெல்லாம் இனாகிரேஷன் பண்ண முடியுமோ, என்னெல்லாம் செய்ய முடியுமோ, என்னெல்லாம் வாக்குறுதி அங்க முழுக்க முழுக்க எங்களுடைய கோதி மீடியா இவங்க வந்து கசி விடுற செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து அங்க அலையன்ஸ் பேசிட்டு இருந்தோம், 25 சீட்டு கொடுத்தோம், இந்த மாதிரி என்னது டெப்டி சீஃப் மினிஸ்டர் கொடுத்தோம். அப்ப இதையெல்லாம் முடித்த பிறகுதான் இன்னைக்கு வந்து தேர்தல் ஆணையர், அதாவது பாஜக அலுவலகத்திலேயே அவருடைய அலுவலகம் வைத்துக் கொள்ளலாம், நிர்வாச்சன சபை வந்து வாடகைக்கு விடலாம், அப்படி ஒரு மனிதர் வந்து இதற்காகவே ஒரு தேர்தல் ஆணையர் வந்து உருவாக்கி உள்ளார்கள். அந்த தேர்தல் ஆணையர் இன்னைக்கு வந்து ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டே இல்லாத ஒரு நிலையில் வந்து ஒரு தேர்தலை வந்து அறிவித்திருக்கிறார் என்பதுதான் முக்கியமான விஷயம். ஆனால் இப்படி இருந்து கூட அதிமுகவும் பாஜகவும் ஜெல்லாகாத காரணத்தால் இன்னைக்கு இந்த தாவேகாவினர் வர முடியாது என்று சொன்ன காரணத்தால் இன்னைக்கு அதிமுக பாஜக கூட்டணி வந்து பேக் ஃபுட்ல தான் இருக்கிறது. அதுதான் கள நிலவரம். சார், இந்த தேர்தலில் இளைஞர்களோட வாக்கு வங்கி எப்படி சார் இருக்கும்? இளைஞர்களோட வாக்கு தேர்தல் எப்படி எதிரொலிக்கும்? இல்ல, நிச்சயமாக இளைஞர்களும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இளைஞர்கள் என்ன பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பாத்தீங்கன்னா, இவர் போய் அங்க போய் பேரம் பேச போயிருக்காரு அந்த ஒரு விஷயத்தான பார்ப்பாங்க. அப்போ நீங்க வந்து தாராளமாக இன்றைய மீட்டிங்கை வந்து தவிர்த்துக்கலாம், நீங்க தாராளமாக தள்ளி வைத்திருக்கலாம். அதெல்லாம் செய்யாமல் நீங்க அங்க போய் ஆஜரானது, அப்புறம் இங்கிருந்து போகும்போது அதாவது ஒரு கத்திரிக்கோள் வந்து உங்க ஹேண்ட் கேரி பேக்ல எடுத்துன்னு போக முடியாது என்று தெரியாத ஒரு நபர் வந்து ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கிறார், அடுத்து வந்து தமிழகத்துக்கு தலைவராக வருகிறார். இதெல்லாம் வந்து இப்ப இளைஞர்கள் வந்து ஈஸியாக அவர்களுக்கு தெரிகின்ற போய் சேர்கின்ற விஷயமா இருக்கிறது. அப்ப அப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில வந்து இளைஞர்கள் வந்து ஒருத்தர் நம்பிட்டு இருந்தோம், அவரும் இப்படி பண்ணிட்டாரே என்ற ஒரு விரக்தியில் தான் இருப்பாரு. எனக்கு தெரிஞ்ச இளைஞர்கள் எல்லாம் அவர்கள் ஒரு தலைவரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை நிலை. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் அவர்கள் வாக்களிப்பார்கள் என்று எனக்கு தோணவில்லை. என்னை பொறுத்தவரை இதுல வந்து யாரு பெனிஃபிட் அதிகமா வருதுன்னு பாத்தீங்கன்னா சீமானுக்கு. அதாவது சீமான் கிட்ட இருக்கின்ற ஒரு பெரிய ஒரு படை வந்து நிச்சயமாக விஜய்க்கு போயிரும் என்று நினைத்துக் கொண்டிருந்தோம். அது இந்த ஒரு சில்மிஷன்களால் அது வந்து சாத்தியக்கூறு இல்லை என்று நான் காண்கிறேன். இந்த தேர்தலில் சோசியல் மீடியாவோட தேர்தல் பிரச்சாரம் எந்த அளவுக்கு சார் தாக்கத்தை ஏற்படுத்தும்? சோசியல் மீடியா ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் சொல்லவில்லை. ஆனா சோசியல் மீடியா பூராமே வந்து இப்போ தேர்தல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் இருக்கிறது. நீங்க சோசியல் மீடியாவை வந்து நீங்க வந்து தவிர்த்து விட முடியாது. நிச்சயமாக சோசியல் மீடியா அனைத்து, அதாவது எம்எல்ஏ ஆனாலும் சரி, எந்த ஒரு தளத்தில் நின்னாலும் சரி, அனைவரும் வந்து கட்சிகள் ஆனாலும் சரி, இதெல்லாம் வந்து பயன்படுத்திதான் ஆக வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கிறது. அதுல வந்து நிறைய பொய் செய்திகளை வந்து கசிய விடலாம். ஏனென்றால் நீங்க ஒரு விஷயத்தை போட்டு ஐயோ எனக்கு தெரியவே தெரியாதுன்னு தாராளமாக நீங்க சொல்லி விடலாம். இல்லை என்றால் ஹெச் ராஜா போன்றவர்கள் சொல்லும் போது சொல்ற மாதிரி அட்மின் போட்டு விட்டார் என்று அட்மினை வந்து குறை சொல்லலாம். அதனால பயங்கரமான பொய் செய்திகளை பரப்பக்கூடிய ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை நான் காண்கிறேன். அதை செய்துதான் இருப்பார்கள் என்றதுதான் முக்கியமான விஷயமா இருக்கிறது. நிச்சயமாக ஒவ்வொரு தினமும் வந்து ஆயிரக்கணக்கான பொய் செய்திகள் வந்து சோசியல் மீடியால பரவி கொண்டிருக்கும். சரி, விஜயின் முக்கியத்துவம் இந்த தேர்தல் எப்படி சார் இருக்கும்? விஜயை பொறுத்தவரை இப்போ வந்து விஜய் வந்து இந்த தேர்தல் அவர் முதல்வராகிற தேர்தல் கிடையாது. அவர் அப்படி சொன்னால் கூட அது முதல்வரான தேர்தல் கிடையாது. அவர் இந்த போனியாறு ஒரு அரசியல் கட்சியை வைத்திருக்கிறாரா இல்லையா, அதான் கேள்வியா இருக்கிறது. அதை வந்து நமக்கு வந்து மே 4ஆம் தேதி தெரியும் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் இந்த அரசியல் கட்சி களத்தில் நிக்குமா நிக்காதா, அதான் கேள்வியா இருக்கிறது. கடைசியாக ஒரு அரசியல் கட்சி வந்து தேர்தல் அரசியலில் வந்து நிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து எப்போ உருவாகுன்னு பாத்தீங்கன்னா விஜயகாந்தனுடைய தேமுதிக தான் உருவாயிற்று. அது இன்னைக்கு வந்து ஏறத்தாழ ஒரு 0.5% கட்சியாக மாறிவிட்டது. அது வேற விஷயம். ஆனால் அப்படி இருந்தால் கூட அந்த ஒரு கட்சி தான் இன்னும் நிக்கிறது. ஒரு 20 வருட காலமாக நிற்கின்ற ஒரு கட்சியாக அதுதான் இருக்கிறது. அதன் பிறகு இன்று வந்து ஒரு 10% பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அவருக்கு இருக்கும் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது வந்து நிரூபிக்கக்கூடிய ஒரு நிலையாகத்தான் இதை பார்க்கிறேன். நிச்சயமாக 10க்கு மேல வந்து விட்டால் அது ஒரு இதுவரை நாம் கண்டிடாத ஒரு அரசியல் கட்சியாக மாறக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. அது வைகோனுடைய அந்த ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் நாம் காணாத ஒரு அரசியல் கட்சியாக ஒரு சிக்னிபிகன்ட் பிளேயராக மாறக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. அது நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அந்த மே 4ஆம் தேதி தான் நமக்கு அதனுடைய டீட்டெயில்ஸ் தெரியும். தேங்க்யூ சார்.